சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி பகல் 12:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருப்பார். கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் மதியம் 12:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. ஒரு சில பஞ்சாங்கங்களிலே நாளைய தினம்தான் சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதே மாதிரி இந்த நாளானது ஒரு ஸ்ரவண விரத நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரம்ங்கிறது வியாபிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதை முன்னிட்டுத்தான் ஸ்ரவண விரதம் அல்லது திருவோண விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகராயணம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன மகராயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாயன பஞ்சாங்க முறைப்படி இந்த நாளிலிருந்தே சூரியனானவர் மகர ராசிக்குள்ளே சஞ்சரிக்க தொடங்கி விடுகிறார். அதாவது இதுதான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில பார்த்தோம்னா இன்றிலிருந்து அடுத்த ஒரு மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சன் சைன் அப்படிங்கிற பேர்ல அந்த கேப்ரிகான் அப்படிங்கிற அந்த மகர ராசியினை குறிப்பிடுவார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:31 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:44 சந்திர உதயம் என்பது காலை 8:52 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 8:40 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:49 முதல் காலை 6:31 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 2:56 முதல் மாலை 4:20 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:19 முதல் பகல் 10:43 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:07 முதல் 1:32 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:44 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 11 மணி வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். நியூ ஜெர்சியிலிருந்து உஷா அப்படிங்கிற ஒரு மாமி கேள்வி கேட்டிருக்கா. அந்த மாமியினுடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரயாணத்திற்கு நாள் பார்ப்பது எப்படி அப்படிங்கிறது தான் அவளுடைய கேள்வி. இது போக நிறைய சந்தேகங்களை சொல்லி இருக்கிறார்கள். அஷ்டமி நவமி நாள்ல இவ ஃபிளைட்டை தெரியாம புக் பண்ணிட்டா, அந்த மாதிரி அஷ்டமி நவமி நாள்ல நம்ம கிளம்பலாமா? அதே மாதிரி அந்த குடும்பத்துல யாரோ ஒருவருக்கு ஜென்ம நட்சத்திரம் என்ற பெயரிலும் சொல்லி இருக்கிறார். அந்த நாளானது ஒரு ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது. அந்த மாதிரி ஜென்ம நட்சத்திர நாள்ல பிரயாணம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்களை, அதாவது அது என்ன கிழமை, திதி, வார, நட்சத்திர, யோக கரணங்களை பிரயாணத்திற்கு பார்க்க வேண்டுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது பிரயாணம் அப்படின்னு சொன்னா பொதுவா ஜென்ரலா ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு பிரயாண கணக்கிலே வராது. ஆனால் தொலை தூர பிரயாணம் சொல்றோம் இல்லையா, உதாரணத்திற்கு அவ நியூ ஜெர்சியிலிருந்து அப்படின்னு கேட்கும் பொழுது அவ இந்தியா வர்றதுக்கோ அல்லது இந்தியாவிலிருந்து ஒரு யுஎஸ் போறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபிளைட் ஏறி போகணும். ரொம்ப தொலை தூர பிரயாணம், அதுவும் எப்படி கடல் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறதுன்னும் பொழுது நிச்சயமாக பார்க்கத்தான் வேண்டும். நாளை பார்த்து கொள்ள வேண்டியது. அதுல கூட திதி அப்படிங்கிறதுக்கு நம்ம அஷ்டமி நவமி அப்படிங்கிறதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்.
அதாவது திதிகளை பொறுத்தவரை அமாவாசை நாள் என்பதை தவிர்க்க வேண்டியது. ஏன்னு சொன்னா இந்த அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள்ங்கிறதுனால அதை மறந்து நாம் பிரயாணத்திலே கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லி இருக்கா. இது போக இந்த 12 நட்சத்திரங்கள் தீதுரு நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு அதற்குத்தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இது என்ன 12 நட்சத்திரங்கள்னு சொன்னா ஆதிரை, பரணி, கார்த்திகை. ஆதிரைன்னு சொன்னா திருவாதிரை, ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், முப்பூரம் சொல்ற. முப்பூரம் சொன்னா பூரம், பூராடம், பூரட்டாதி, முப்பூரம், கேட்டை, தீதுரு, விசாகம், சோதின்னு சொன்னா சுவாதி, மகம், சித்திரை ஆகிய இந்த 12. மகம், சித்திரை ஈராறில் மாதனம் கொண்டார் தாரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு என்ன சொல்லிட்டு வருவா. பாய்தனில் படுத்தாள் மீளார் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி வழிநடை போனார் மீளார் அப்படின்னு சொல்றா. வழிநடை போனார் மீளார்னு சொன்னா இந்த மாதிரி தூரதேச யாத்திரை செல்பவர்கள் மீண்டு வரமாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. இது கூட எதனால சொன்னான்னு சொன்னா அந்த நாள்ல தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறத மேற்கொள்வா தெரியுமா. காசி ராமேஸ்வரம் போறேன்னு சொல்லி தீர்த்த யாத்திரைக்காக கிளம்புவார்கள். கால்நடையாகவே கிளம்பி செல்லுவார்கள் அல்லவா. அது போன்ற நேரத்திலே சொல்லி வைத்தார்கள். இருந்தாலும் நாமும் அது போல ஒரு தீர்த்த யாத்திரை, ஒரு லாங் டூர் போனாலும் சரி, அல்லது கடல் கடந்து செல்லக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த 12 நட்சத்திரங்களையும் அவசியம் தவிர்க்க வேண்டியது. இதுல தாராபலம் சந்திரபலம் பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா கிளம்பி போறோம்னு சொல்லும் பொழுது இவாளுக்கு நட்சத்திரம் சேர்றதா, அவளுக்கு ஜென்ம நட்சத்திரமா இருக்கே, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா கண்டிஷனையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குடும்ப தலைவர் என்பவர் யாரோ அவருக்கு மட்டும் பார்த்து கொண்டால் போதுமானது. அவருக்கு கூட எப்படின்னா தாராபலம் எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதா அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டா போதும். அது கூட என்னைக்கு பிரயாணத்தை துவக்குகின்ற நேரத்திலே, அவ்வளவுதான். இதெல்லாம் இல்லை சார் நம்ம ஃபிளைட்டை புக் பண்ணியாச்சு, இல்ல புக் பண்றதுக்கு முன்னாடி கூட நமக்கு தெரியல, அன்னைக்கு தான் ஃபிளைட்டுங்கிறதே கிடைக்கிறது, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி வந்தா என்ன பண்ணணும்னு சொன்னா பரஸ்தானம் வைத்து விடுதல் சொல்றோம் இல்லையா. அதாவது ஒரு நாளைக்கு முன்னதாகவே முக்கியமான லக்கேஜ், அந்த பிரயாணத்திற்காக என்னென்ன நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோமோ அது எல்லாத்துலயும் ஒரு சூட்கேஸ்ல போட்டு லாக் பண்ணி பக்கத்துல கொண்டு போய் வச்சிட வேண்டியது. அதே மாதிரி பயணத்திற்கு சூலம் என்பதையும் பார்க்க வேண்டும் அவசியம் சொல்லியிருக்கா. சூல தோஷம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோன்னு சொன்னா நம்ம எந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம். பொதுவா நார்தர்ன் சைடு போறோம்னு வச்சுப்போம். வடக்கு திசையை நோக்கி போறோம்னு சொன்னா செவ்வாய் புதன் வடக்கே சூலம்னு இருக்கிறதுனால நம்ம அவசியம் அந்த சூல தோஷத்தினையும் பார்த்து கொள்ள வேண்டியது. அது கூட இந்த சூலம் என்பது கூட எங்கேன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். இதை நான் நியூ ஜெர்சில இருந்து நான் கிளம்ப போறேன்னு சொன்னா நியூ ஜெர்சிக்கு சூலதோஷம் என்பது இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சூலதோஷம் அப்படிங்கிற இந்த கணக்கு வச்சிருக்கா இல்லையா, இது முழுக்க முழுக்க தமிழகம் சம்பந்தப்பட்டது. இங்க தமிழகத்துலதான் இந்த சூலம் அப்படிங்கிறத பிரதானமா எடுத்துப்பா. மற்ற நாடுகளிலே இந்த பழக்கம் என்பது இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஏன்னா இந்த சூலம் அப்படின்னா என்ன தெரியுமா, சூரியனினுடைய மொத்த ஆகர்ஷணமும் அந்த ஒரு திசையிலே சென்று குவியுமாம். அதுவும் இந்த நேரம் வரை சூலதோஷம்ங்கிறத சொல்லியிருப்பா. உதாரணத்திற்கு இன்றைக்கு வடக்கே சூலம்னா கூட பகல் 11 மணி வரை மட்டும்தான் அந்த சூலதோஷம்ங்கிறத சொல்லியிருப்பா. 11 மணிக்கு மேல நம்ம தாராளமா வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம். ஆனா 11 மணிக்கு உள்ள கிளம்பணும்னு சொன்னாதான் பால் அறிந்து விட்டு கிளம்புப்பா அப்படின்னு சொல்ற. பாலுங்கிறது அந்த சூட்டை தணிக்கும் அப்படிங்கிறதுனால பாலை சாப்பிட்டுட்டு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கா இல்லையா. ஆக இந்த சூலம் அப்படிங்கிறத பிரயாணத்திற்கு பார்க்கணும்னு சொல்றா. அந்த சூல தோஷம் கூட நம்ம தமிழகம், நம்ம குறிப்பாக தென்னிந்திய தேசங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதையும் நினைவிலே கொள்ள வேண்டியது. மற்ற இடங்களிலே இந்த சூலத்தை பெரிதாக கணக்கிலே எடுத்துக் கொள்வதில்லை. இது போக கரணம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த சதுஷ்பாதம், நாகவம், சகுனி மற்றும் கிம்ஸ்துகுணம் அப்படிங்கிற கரணம் இருக்கு இல்லையா, இந்த கரணங்களையும் தவிர்க்க வேண்டியதுன்னு சொல்றா பயணத்துக்கு. எதனால சார் இதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும் சொன்னா, நம்ம அமாவாசையை தவிர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா. அந்த அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய சதுர்தசி திதியினுடைய 2வது பாதின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கரணம் என்பது திதியிலே பாதிதான். அந்த சதுர்தசி திதியினுடைய 2வது பாதி, கடைசி பாதியும் அமாவாசையினுடைய முழு அமாவாசையும் மறுநாள் பிரதமையினுடைய முதல் பாதி வரை கண்டிப்பாக பிரயாணத்தை தவிர்க்க வேண்டும். அது வளர்பிறை பிரதமை திதியாக இருந்தா கூட அந்த திதி முடியிற நேரத்துல நம்ம பிரயாணம் இருக்குன்னு சொன்னா தாராளமாக அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளலாம். இது கூட பிளைட் டேக் ஆஃப் ஆகிற டைம்லாம் கிடையாது.
ட்ரெயின் டேக் ஆஃப் ஆகிற டைம் கிடையாது. நம்ம வீட்டிலிருந்து எந்த நேரத்திலே கிளம்புகிறோம் அப்படிங்கிற அந்த கணக்கின் அடிப்படையில் தான், வீட்டிலிருந்து கிளம்புற நேரத்தை தான் கணக்கில் எடுத்துக்கணும். இதுல இந்த மாமி இன்னொரு சந்தேகமும் கேட்டிருக்கா. அந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா நாங்க விடிகாத்தால பிரம்ம முகூர்த்தத்துல கிளம்பிடட்டுமா? பிரம்ம முகூர்த்தத்துல கிளம்புனா அந்த மாதிரி தோஷம்லாம் எதுவும் இல்லதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கா. நிச்சயமாக அது போல் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலே கிளம்பினால் கூட அந்த திதி வார நட்சத்திர தோஷங்கள் என்பது கண்டிப்பாக உண்டு. ஆக இந்த தீதுரு நட்சத்திரங்களாகிய இந்த 12 நட்சத்திரங்களையும் அவசியம் தவிர்க்க வேண்டியது. இந்த 4 கரணங்கள் சொன்னோம் இல்லையா? என்னென்ன கரணம்? சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்னம் என்கின்ற இந்த 4 கரணங்களையும் பிரயாணத்திற்கு அவசியம் தவிர்க்க வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.